ஐயப்பன்மார்கள் சரணம் சொல்லும் பொழுது நம்பியார் சாமி சொல்வார், சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லக்கூடாதான். வேறு எப்படி சாமி சொல்லணும்? சுவாமி சரணமையப்பா தான் சொல்லணும், வேறு எப்படி சொல்லணும்? இப்படி சொல்லாத, சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லணுமா. ஏன் சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதையும் அவரே சொல்கிறாரு. நீ இதை மாதிரி கத்தி சொன்னேன்னா உன்னோட உச்சந்தலையில் இருக்கிற நரம்புலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அந்த நரம்பு சிஸ்டம் இருக்குல்ல, அது செட்டில் ஆகிடுமா, அது சரியாயிடுமா. இது யாருக்காவது தெரியுமா? இது காசு கொடுக்கணுமா, செக் புக் கொடுக்கணுமா, கிரெடிட் கார்டு தேய்க்கணுமா? ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயாக ஜம்முன்னு சந்தோஷமாக ஐயப்பனை சொல்லிட்டு போகலாம். சுவாமியே சரணமையப்பா அப்படி சொன்னால் தலையில் இருக்கிற நரம்புலேருந்து காலில் இருக்கிற நரம்பு வரைக்கும் சிஸ்டம் செட் ஆகிடுதுன்னா, உடம்புல நம்ம நரம்பு மண்டலம் செட் ஆகிடுச்சுன்னா உடம்புல எந்த வியாதியும் வராது. இப்போ நான் திருப்பி நம்பியார் சொன்னதுக்கே வரேன். அப்போ ஐயப்பனோட விரத முறை ப்ரிஸ்கிரிப்ஷன், ஐயப்பன் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் சொன்னது கரெக்டாக, நமக்கு எந்த வியாதியும் வராது. அப்போது மாலை போட்டிருக்கும்போது நம்ம டெய்லி இதை சொல்கிறோம், கார்த்தாலையும் சாயங்காலமும்.